ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான வெஜ் ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சமாக வந்து கலருக்காணி மஞ்சள் தூள், ஒரு வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணது, இன்னும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை. குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா வந்து ஆப்ஷனல். வெறும் பெப்பர், சால்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, கொஞ்சம் மீடியம் இதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சி அந்த கட்டி இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஒரு தோசைக்கல்லில் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி போடுங்களேன். ஆம்லேட் டேஸ்ட் அப்படியே இருக்கும், ஆனால் ஆம்லேட் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா இது வந்து வெஜ் ஆம்லேட் இல்லையா? அதனால் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டும் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ரசம், சாம்பார் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அப்படியே ஆம்லேட் மாதிரியே சூப்பராக இருக்கும்.